அப்போ ஈஸியாக உட்கார்ந்த இடத்துல ஒரு 2 ரூபாய்க்கு பிரிண்ட் அடிச்சுட்டு மொத்தமாக அடிச்சா அவ்வளோதானே வரும் அந்த காஸ்ட்டு, பிரிண்டிங் காஸ்ட்டு. அதுவும் பாருங்க, அதிமுக திமுக விருப்ப மனுக்களை யாரோ வாங்கி அதில் மேலே இருக்கிறத மட்டும் கைச்சானுங்க, தாவேக்கான மேலே போட்டானுங்க. அவங்க போட்ட அந்த கண்டிஷன்லாம் அது உள்ள வருது. இதற்கு முன்பு சிறை சென்றிருக்கிறீர்களா? தாவேக்கா பண்ண போராட்டம் எத்தனை சார்? ஒன்று 3 நிமிஷம் விஜய் வந்து பேசிட்டு போனார்ல. அதில் யார் மீதும் எந்த வழக்கில் தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க. பொது சொத்தெல்லாம் சேதப்படுத்திட்டு இந்த புல்லட் பாண்டியா பில்லா பாண்டியா ஒரு சுத்திட்டு இருக்கு பாருங்க, இப்ப தேனியில தேடிட்டு இருக்காருல்ல தலைமறைவு பாண்டி. அந்த மாதிரி ஏதாவது தலைமறைவா இருந்தீங்களா நீங்கன்னா உடனே விஜய் ஆமாம்னு விஜய அவர் விண்ணப்ப மனுவில் எழுதுவார், எஸ் நான் தலைமறைவாக இருந்தேன் 30 நாட்கள். விஜய கலாய்க்கிறீங்க? நான் எங்க சார் அவங்க தலைமறைவா இருந்தாரு? 30 நாள் கடை ஓடிட்டார் சார். கரூர்ல இருந்து வந்து தலைமறைவாக இருந்தாரு. அவர் தான் பேசி வீடியோ போட்டாரு, நான் வீட்டில் தான் இருக்கேன், ஏதோ அந்த தைரியமா இருந்தா என் மேல வந்து இங்க வந்து கை வைங்க, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சவால் விட்டார்ல. அப்போ ஒரு தலைமறைவா இல்லைன்னு தானே அர்த்தம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் செல்போனில் ஆஃப் பண்ணிட்டார்ல. யாரும் வந்து தொடர்பு இல்லையே தொடர்பேலையிலே இல்லாமல் இருந்தார்ல சார். ஆதவ் இல்லை, நிர்மல்குமார் இல்லை, யாருமே இல்லை. எங்கள் சகோதரர் இருக்காரு, என்னுடைய நெருங்கிய நண்பர், உங்கள் நண்பர் இருக்கார் ராஜ்மோகன், வழக்கே கிடையாது. அவரும் வந்து தலைமறைவாக தான் இருந்தார். கேட்டால் இல்லைங்க நான் வீட்டுக்குள்ளேயே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என்ன பயிற்சி? மூச்சு பயிற்சி எடுத்தார் போல இருக்கு. தப்பிச்சு ஓடுவது எப்படி அப்படின்னு.